எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எம்இஸ் பணியை மேற்கொள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐடிகே வாலண்டியர்ஸ்களுக்கு பயிற்சி எஸ்பிடி ப்ரொசீடிங். இப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஸ்கூல்லலாம் செலக்ட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் இப்போது ட்ரைனிங் உங்களுக்கு வைக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு ப்ரொசீடிங் தான் இந்த நியூஸ். இது நான் உங்களுக்கு பிடிஎஃபாக நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன். நீங்கள் இதை பற்றி டீட்டெயில்ஸாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போது ஓரலாக நான் சொல்லிடுறேன். அதாவது நம்மளுடைய ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறை பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கெல்ட்ரான் அவங்களுக்கு ஒரு மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மெசேஜை இவங்க நம்மளை சுற்றி இருக்கிற அனைத்து மாவட்டத்துக்கும் இந்த சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அதாவது 19, 20, 21 ட்ரைனிங் நடக்க போகுது. அது எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் தான் நடக்கும். அந்த ஸ்கூலில் ஸ்கூலில் இருக்கிற தலைமை ஆசிரியர்கள் அதுக்கான ஒரு இடத்த அவங்க நிர்ணயம் பண்ணி பள்ளி கல்வித்துறைக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு அந்த சர்க்குலரில் போட்டிருக்கு. ஸோ இதுலேருந்து 19, 20, 21 ட்ரைனிங் பார்த்திங்கன்னா, அங்கங்கே நம்ம ஐடிகே ட்ரைனிங் நடக்கும் இல்லையா, அதாவது ஒரு பிளாக்லேயும் அந்த மாதிரி இது நடக்காது. எல்லா பிளாக்கையும் சேர்த்து ஒரு 3-4 பிளாக் சேர்த்து ஒரு இடம், ஒரு 3-4 பிளாக் சேர்த்து ஒரு இடம், அந்த மாதிரி தான் போட வாய்ப்பு இருக்குது. இதில் அவங்கவுங்க பிளாக்கில் தனியாக நடக்காது இது. அதே மாதிரி நாளைக்கு நீங்கள் பள்ளிக்கு போகணுமா இல்லை போகக்கூடாதான்னு சொல்லிட்டு உங்கள் கோஆர்டினேட்டரை கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நைட்டே நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டா தான் நாளைக்கு உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதை கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.